ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணி பார்வதி கிட்ட போயிட்டு தான் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதி இருந்துட்டு உங்கள் பசங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்கும்போது நம்ம விஜயா அப்போ தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்வதி, என் வீட்டு முழுக்க ஆளுங்களாக இருந்தாங்க, ஆனால் இப்போது நான் மட்டும் இருந்ததை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே விஜயா, நான் சொல்கிறேன் எல்லாம் தப்பாக நினச்சிக்காத. நீ மீனாவை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தனா கண்டிப்பாக உன் வீடே நிறைஞ்சிரும், ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. நீ போய் மீனாவை ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டு கண்டிப்பா நம்ம மீனா வீட்டுக்கு வந்து இந்த வீட்டவே மாத்திடுவா. நீ மட்டும் இதை செய்யலன்னா கண்டிப்பா நீ எப்பவுமே தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, இங்க பார்வதி, அவளால தான் என்னோட வீடே சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லவும், இங்க விஜயா, நீ இதை ஒத்துக்கலனாலையும் இதுதான் உண்மை. நீ மட்டும் போய் நம்ம மீனாவை கூட்டிட்டு வந்தனா கண்டிப்பா உன்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இதை நீ ஒரே ஒரு முறை மட்டும் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் வீடு சந்தோஷமா இல்லைன்னா நீ மீனவ திரும்பவும் துரத்தி விட்டுறா. இது நடந்த உனக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்லவும், அப்பதான் நம்ம விஜய் யோசிக்கிறாங்க, இதை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மீனா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மீனா வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு விஜயாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை வாங்க அத்தை, என்னத்தை திடீர்னு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைத்த திடீர்னு வந்தீங்களா, அதனால தான் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. வாங்கத்த உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க மா, அத்தைக்கு ஜூஸ் கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து நம்ம விஜயாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மீனாவோட வீட்டுக்கு வந்து எங்களை பார்ப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மீனா ரொம்பவே எமோஷனலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்கே பாருடி, வீட்டில் 1000 பிரச்சனை வரும் தான், அதுக்காக வீட்டை விட்டு வந்துருவியா? நான் உன்னை எப்பவுமே பேசிக்கிட்டு தானே இருக்கேன், எதுக்காக நீ வீட்டை விட்டு வந்த? முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வர வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மீனாக்கும் அப்படியே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி நம்ம விஜயா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம முத்து இருந்துட்டு, என்னம்மா எனக்கு என்ன ஷாக்கிங்கில் உண்டாகிட்டீங்களே, எனக்கு ஏதோ ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரியே இருக்கு. நீங்க எப்படி மீனாவை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? நீங்க வீட்டுக்கு மீனாவை கூப்பிடவே மாட்டீங்களே, எப்படி இது நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியில் பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, என்னை எவ்வளோதான் திட்டினாலும் என் மேலே உங்களுக்கு தனி பாசம் தான் அத்தை, அதனால தான் என்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்றீங்கன்றதுனால நான் வரேன் அத்தை. இங்கே பாருங்க, நான் இப்போவே வரேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நம்ம முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, இத்தனை நாளாக உங்ககிட்ட நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன் வீட்டுக்கு வான்னு, ஆனால் என் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே வீட்டுக்கு வரேன்னு ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு மான் மாதிரி இருக்க. இங்கே பாரு மீனா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது, ஆனால் இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிளம்பவும், நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, இருங்க சம்பந்தி, சாப்பிட்டுட்டு போவீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், சீக்கிரமாக அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்னடி மீனா, உன்னோட அத்தையே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலடி, அப்படியே உலகத்தை தலைகீழாக திருப்பி போட்ட மாதிரியே இருக்குதுடி எனக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு, அத்தை இப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்க, எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கலாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா, ஆனால் எனக்கு அவங்க இப்படியெல்லாம் பேசுறது, என்னை வீட்டுக்கு கூப்பிட்றது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாவோட அம்மாவும், இங்கே பாருடி, உன் அத்தை பேசினதெல்லாம் நினச்சி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தாண்டி இருக்குது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னா என்னால் சொல்லவே முடியலடி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை, உங்களோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராங்க போல், அதனால தான் எங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அதாவது மீனா சரிங்க வாங்க சீக்கிரமா போலாம், பேசிக்கிட்டே இருந்தா அந்த 1 மணி நேரம் போயிடும், நம்ம 1 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்து இருந்துட்டு, என்ன மீனா மாமியாருக்கு இவ்வளவு பயப்படுற, இரு மீனா மெதுவா போகலாம், அத்தைக்கிட்ட பொறுமையா பேசிட்டு சிரிச்சுட்டு, நம்ம மச்சான் இருக்கான் மச்சான் கிட்ட பேசிட்டு நம்ம மொல்ல போகலாம், இல்லைங்க நம்ம இப்பே போகணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு மீனா, இத்தனை நாளா நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ கெஞ்சிக்கிட்டே இருக்கியா, கெஞ்சி இது நல்லா தான் இருக்கு, நான் அத்தை கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தை என்னத்தை சமைச்சிங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை, என்ன சாப்பாடு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்து அதாவது
முத்துக்கு அதாவது மீனாவோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவோட தம்பி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இத்தனை நாளாக அக்கா மூஞ்சில் ஒரு சிரிப்பு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க மாமியார் வந்து பேசிட்டு போனதுமே எவ்வளோ சந்தோஷமாக மாறிடுச்சு பார்த்தியா? அப்போது எல்லாமே உங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால தான் அக்கா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, ஏன்டா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கள் டைம் ஆகுது, வாங்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு, இவ நம்ம கூப்பிட்டதுனால திமிரு ஏறிடுமோ இவளுக்கு, இவ நம்ம கிட்ட நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே கதவை திறந்து போய் ஷோபாவில் உட்காரவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயா இருந்துட்டு இவ நம்மளை மதிப்பாளா மாட்டாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸ்ருதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன மீனா சொல்கிற நீ, அதாவது விஜய் ஆண்டியே வந்து உன்னை கூட்டிகிட்டு போனாங்களா, அதுவும் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாங்களா, என்னால் நம்பவே முடியல தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. சரி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் இப்போ கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருக்கேன், முடிச்சுட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே வருவோம். இங்கே பாரு மீனா, என்ன மீனா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிற நீ, இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு எதுவுமே நடக்கலையே, இங்கே பாரு மீனா ரொம்பலாம் சந்தோஷப்படாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த சந்தோஷத்தோட அது காரணம் உங்களுக்கு புரியலையா, அத்தையே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கங்க, அவங்க கூப்பிட்டு போனது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாமையே இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்து இருந்துட்டு, சரி மீனா நான் இதை பற்றி எதுவுமே பேசல, சரிவா வீடு வந்துருச்சு, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு உள்ள போன உடனே நம்ம அதாவது முத்துவோட அப்பா இருந்துட்டு, என்ன மீனா நீ வந்திருக்கியா, நீ வந்தது அண்ணா ரொம்பவே சந்தோஷமா அண்ணாமலை இருந்துட்டு மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு மீனா, நீ வருவன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல, எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, அத்தையே வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க, அத்தை வந்து என்னை சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போனாங்க, இதுக்கப்புறமும் நான் அங்கே இருக்கிறதுல மரியாதையே கிடையாதுல்ல, அதனாலதான் மாமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அண்ணாமலைக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் விஜயா, என்ன விஜயா உனக்கு மனசு இது மாறிடுச்சோ, நல்லவளா மாறிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க நான் கெட்டவளா இருந்தேனா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி இல்லை விஜயா, நீ மீனாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன், ஆனால் நீயே போயிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வந்தியா, அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை விஜயா, நான் இப்போ யாரும் ஏதாவது நினச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு மீனாவை இதுக்கு மேலாச்சும் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.